கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டு அவங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தா டயபெட்டிஸ் இருக்கும், பிபி இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு கிட்னியில் சிஸ்ட் இருக்கும். ஸோ பீஸ்ஃபுல்லாக தூங்குறது இல்லை. நைட்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, நைட்ல எல்லாம் சுற்றுவாங்க, மார்னிங்கில் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் மார்னிங் டைமில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து நேச்சருக்கு அகெயின்ஸ்ட் போயிட்டு எல்லாமே ஹெல்த்தியாக இருக்க முடியாது. டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தால் கண் பார்வைகள் கம்மியாயிடும், அதுக்கு பேர் டயபெட்டிக் ரெட்டினோபதியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நர்வ்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும், அதுக்கு பேர் டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிட்னிக்கு மேலே வரும். இப்போ வர்ற பேஷண்ட் வந்து கிரியேட்டினின் 5க்கு மேலே இருக்கு, யூரியா 100க்கு மேலே இருக்காங்க. ப்ளஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்டம்ஸ் வந்து வந்துடுச்சு, ரொம்ப வாமிட்டிங், நோசியா, ப்ரீத்திங் ப்ராப்ளம், சஃபோகேஷன் இருக்கு. அந்த டைம் தான் டயாலிசிஸ் தேவைப்படும். பேஷண்ட் வந்து கரெக்டாக டாக்டர்ஸ் உடைய வார்த்தைகள் ஃபாலோ பண்றது இல்லை. அவங்க நல்ல ஆயிட்டா என்ன நினைக்கிறாங்க, இல்லை இதுக்கு மேலே நாங்கள் வந்து டயட் பண்ணுறது பிரயோஜனமே இல்லை, நாங்கள் வந்து எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லி எத்தனையோ பேஷண்ட் இருக்காங்க. யூரியா கிரியேட்டின் கம்ப்ளீட் நார்மல் ஆகிட்ட அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தமான நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட இருந்து ஷேர் பண்ணுறதுக்காக டாக்டர் யாசிர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுடைய ஃபவுண்டர் டாக்டர் யாசிர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். சார், இப்போது இந்த கிட்னி ஃபெயிலியர்ன்றது ரொம்ப காமனான விஷயமாயிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து பிரச்சனை இருக்குது. இதுக்கான காரணம் என்ன சார்? இதுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நாங்கள் பேசணுன்னாக்கா, கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு 7 காசஸ் இருக்குது, 7 ரீசனுங்கள் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் இதுக்கு இக்னோர் பண்ணால் ஃப்யூச்சரில் இந்த காஸே ஒரு கிட்னி ஃபெயிலியருக்கு காரணங்கள் இருக்கும். முதல் வந்து டயபெட்டிஸ். யாருக்கு வந்து சுகர் இருக்கோ, டயபெட்டிக் பிரச்சனை இருக்கோ, ஸோ ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அப்படியே டயபெட்டிஸ்க்காக மெடிசன்ஸும் சாப்பிட்டுட்டு இருப்போம், சுகரும் வந்து அன்கண்ட்ரோலாக இருக்குனாக்கா இந்த டயபெட்டிஸே அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதியாக மாறிடும், கிட்னி ஃபெயிலியராக மாறிடும். ரெண்டாவது ரீசன் வந்து பிளட் ப்ரெஷர், பிபி. இந்த பிபி வந்து கண்ட்ரோல் வச்சா ஓகே, அதர்வைஸ் இதே இன்கண்ட்ரோல் இருந்தாலும் அது எப்போனாலும் கிட்னி வந்து ஃபெயில் ஆகும். ஸோ பிபியால் கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு ஹைப்பர் டென்சிவ் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூணாவது ஸ்டேஜ் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து ஒரு மெயின் காரணங்கள். இனிஷியல் ஸ்டேஜில் கிட்னி ஸ்டோனுக்காக யுனானி நல்ல மருந்துகள் இருக்குது, சரி அதே மருந்து சாப்பிட்டு எடுத்துடலாம். அதர்வைஸ் இந்த ஸ்டோன் வந்து ஸ்ட்ரக் ஆகி அதில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் கிட்னிக்கு போய் அதில் வந்து நெஃப்ரோட்டிக் அப்படின்னு சொல்லி ஃபைலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஸோ அதனாலே கிட்னி ஃபெயில் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஆர் தேர். அதே மாதிரி கிட்னியில் வந்து சிஸ்ட் இருக்கும், அது வந்து ஜெனட்டிக்காகவும் இருக்கும். சிஸ்ட்னாக்கா ஒரு புண்ணு மாதிரி இருக்கும், சின்ன சின்ன சிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த சிஸ்ட்டு வந்து கரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த சிஸ்டாலே வந்து கிட்னி ஃபெயில் ஆகிடும். அதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் கிட்னி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகும், யூடிஏ இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த யூடிஏ இன்ஃபெக்ஷன் அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அதே வந்து கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக், சம் ஆன்டிபயோட்டிக் வந்து டாக்டரே வந்து சொல்லுவாங்க இது 5 days எடுங்கன்னு சொல்லி. சம் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா டாக்டருக்கு தெரியாமல் மெடிக்கலுக்கு போய் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது 7 ரீசன் தான் மெயின் வந்து கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு. அதுக்கு விட்டு வந்து எத்தனையோ ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் காமனாக வந்து நீங்கள் பார்த்தா இப்போ இருக்கிற கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்க்கு அவங்களுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தா டயபெட்டிஸ் இருக்கும், பிபி இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு கிட்னியில் சிஸ்ட் இருக்கும், இல்லைன்னா லாங் டேர்மில் வந்து அவங்களுக்கு யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்கும். இப்போ 7 ரீசன் சொல்லியிருந்தீங்க. இப்போ டயபெட்டிஸ் இல்லாத பேஷண்ட்ஸ் பார்க்க முடியல. ஒரு ஃபேமிலியில் 2-3 பேருக்கு டயபெட்டிஸ் வந்துருது, பிபியும் வந்து காமன் ஆயிடுச்சு. இதோடைய எண்டு வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றீங்க. கிட்னி ஃபெயிலியர் வந்து காரணமே இல்லாமல் வரதுக்கான காரணம் என்ன? காரணம் வந்து இல்லாமல் காரணம் எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் வந்து அவ்வளோ ஈஸியாக ஆகுறது இல்லை. ஏன்னா வந்து இறைவன் 2 கிட்னி வச்சுருக்கான். ஸோ ஒரு கிட்னியில் 5 லட்சம் நெஃப்ரான் இருக்கும், இன்னொரு கிட்னியில் 5 லட்சம் நெஃப்ரான் இருக்கும். ஒரு கிட்னி கம்ப்ளீட் ஃபெயில் ஆகிட்டாலோ இன்னொரு கிட்னியில் மேனேஜ் பண்ணலாம், ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அந்த 2வது கிட்னியை வந்து 50% மேலே டேமேஜ் ஆனால் தான் அந்த கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரீசன் இல்லாமல் எல்லாம் கிட்னி ஃபெயில் ஆகுறதில்லை. சம் இன்செக்ட்ஸாக இருக்கும் வந்து அது கடிச்சாலும் கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு மெயின் காஸ் வந்து டயபெட்டிக் ப்ளஸ் ஹைப்பர் டென்ஷன். இதனால தான் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து நாங்கள் ஜென்ரல் செக்அப் பண்ணாலும் ஓரளவுக்கு எங்களுடைய ரீசன் தெரிஞ்சிடும். இப்போ டயபெட்டிஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது, ஆனாலும் சுகர் சாப்பிடுவாங்க. டயபெட்டிஸ் எல்லாருக்குமே இருக்குது, மோஸ்ட்லி பிபி எல்லாருக்குமே இருக்குனாலும் அவங்க வந்து சோடியம் சாப்பிடுவாங்க, சால்ட் சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் வாக்கிங் பண்ணும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, ஆனால் வாக் பண்ண மாட்டாங்க. ஒபேசிட்டி ஒரு பெரிய ரீசன் இருக்கும் டயபெட்டிஸ்க்காக, ஆனால் அவங்க வந்து வாக் பண்ண மாட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து காசஸ் வந்து கண்டிப்பாக எல்லாமே கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. காமன் சிம்டம்ஸ்லாம் என்ன சார்? கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலில் புரிஞ்சுக்கணும்னா கிட்னி ஃபெயிலியர் வந்து ஜிஎஃப்ஆர் லெவல் அப்படி சொல்லியிருக்கு, கிரானுலோ ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படி சொல்லுவாங்க. கிட்னி ஃபெயில் ஆகிற டைமில் அதோடைய ஸ்டேஜஸ் இருக்குது. அக்கார்டிங் டு த எத்தனை % கிட்னி வேலை செய்யுது அதுக்கு வச்சு ஜிஎஃப்ஆர் லெவல் டிசைட் பண்ணுவாங்க. ஒரு
90% கிட்னி வேலை செஞ்சுட்டு இருக்கு, 10% வேலை செய்யல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதே மாதிரி வந்து ஒரு 30% கிட்னி வேலை செய்யல, 70% வேலை செய்யுது செகண்ட் ஸ்டேஜ். அதே மாதிரி 70% வேலை செய்யல, 30% தான் வேலை செஞ்சுட்டு இருக்குனாக்கா இட் இஸ் எ தேர்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர். தேர்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் 50% கிட்னி ஃபெயில் வரைக்கும் எந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியாது, பாடிக்குள்ளே சிம்டம்ஸே இருக்காது. சரி 70% கிட்னி வேலை செய்யல, அப்புறம் 30% தான் வேலை செய்யுதுனாக்கா ஸ்லைட்டாக பிளட் டெஸ்ட்டில் யூரியா கிரியேட்டினின் இன்க்ரீஸ் ஆகும். கிரியேட்டினின் வந்து 1.5 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கும் mg/dl, ப்ளஸ் வந்து அது 2 வரைக்கும் போகும். அதே மாதிரி வந்து 90% கிட்னி ஒர்க் பண்ணல, ஒன்லி 10% தான் கிட்னி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ESRD சொல்லுவாங்க, எண்ட் ஸ்டேஜ் ரெனல் டிசீஸ். இந்த டைமில் கிரியேட்டினின் அரவுண்ட் 5 வரைக்கும் வந்துடும், யூரியா வந்து அரவுண்டு 100 வரைக்கும் வந்துடும். இந்த டைமில் தான் லைட்டாக சிம்டம்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு தெரியும். காலில் வந்து ஸ்லைட்டாக சொல்லிங் வரும், கொஞ்சம் நடந்தால் மூச்சு வாங்கும், வீக்னஸ் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே இஷ்டம் இருக்காது, வாந்தி விக்கல், மூச்சு வாங்குற பிரச்சனைகள், லைட்டாக வந்து இச்சிங் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். சிம்டம்ஸ் தெரியும், ஆனால் இவங்க டாக்டருக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க மேபி சம் டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும், நேற்று பரோட்டா சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன், எனக்கு டைஜஷன் ஆகலன்னு சொல்லி. ஆனால் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து வரும்போது பேஷண்ட் இக்னோர் பண்ணிடுறாங்க, சம் டாக்டர்ஸும் இக்னோர் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்த உடனே இல்லை நீங்கள் எதுவுமே இல்லை, இது மட்டும் சிம்டம்ஸ் இருக்கா, இந்த மருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ சிம்டமெட்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணால் சிம்டம்ஸ் நல்லா ஆகிடும், ஆனால் பிரச்சனை நல்லா ஆகுது. ஸோ அதுக்காக இந்த சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்ஸும் வந்து பேசிக் டெஸ்ட் ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கலாம். அதில் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்து யூரியா கிரியேட்டினின் சோடியம் பொட்டாசியம் ஹீமோகுளோபின் பார்ப்பாங்க. ஸோ அதில் ஒரு அளவுக்கு யூரியா கிரியேட்டின் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இன்னொரு டெஸ்ட்டில் வந்து EGFR சொல்லுவாங்க, ஒரு கால்குலேட்டட் ரேட், எங்களுடைய கிட்னி எத்தனை % வேலை செய்யுதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இது வச்சுட்டாலே வந்து கம்ப்ளீட்டாக டயக்னோஸ் பண்ண முடியும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் இனிஷியல் ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க 70% வரும்போது தான் நம்மளுக்கு சிம்டம்ஸே தெரியும்னு. அப்படின்னு பார்த்தா இப்போ நிறைய பேருக்கு மேபி 50% தாண்டி இருக்கலாம். இப்போ எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, நாங்கள் வந்து ரொம்ப இக்னோரன்ஸாக இருக்கும் எங்கள் ஹெல்த்துக்கு வச்சு. வெல்த்துக்காக நாங்கள் வந்து ரொம்ப காசுக்காக வந்து ஓடுறோம், சம்பாதிக்கிறோம். இறைவன் வந்து சொல்கிறாங்க நைட் வந்து கொடுத்தது தூங்குறதுக்காகன்னு சொல்லி. ஸோ பீஸ்ஃபுல்லாக தூங்குறது இல்லை, நைட்டில் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, நைட்டில் எல்லாம் சுற்றுவாங்க, மார்னிங்கில் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் மார்னிங் டைமில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து நேச்சருக்கு அகெயின்ஸ்ட் போயிட்டு எல்லாமே ஹெல்த்தியாக இருக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னாக்கா சாப்பிட்ற டைம் கரெக்டாக இருக்கணும். அந்த சாப்பிட்ற டைம் ஒரு டைம் வந்து 9 o'clock சாப்பிடுவாங்க, ஒரு டைம் வந்து 12 o'clock சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து பயாலஜிக்கல் கிளாக் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிடும். இப்போ யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ, பிபி இருக்கோ, கிட்னியில் ஸ்டோன் இருக்கோ, பெயின் கில்லர் யார் ஜாஸ்தி சாப்பிட்றாங்க, ஜாயின்ட்ஸ் பெயின் யார் ஜாஸ்தி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி அலர்ட் இருக்கணும். எவ்ரி ஒரு 6 months வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். இல்லைன்னா நியரஸ்ட் ஏதாவது டாக்டர் இருக்கா, அவங்ககிட்ட வந்து ஏதாவது இனிஷியல் சிம்டம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு போய் காமிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இக்னோரன்ஸ் இருக்கு பாருங்க, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அதுதான் பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுது. யாருக்கு வந்து பிரச்சனை இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு ஜென்ரல் செக்அப் பண்ணால் நல்லது. இப்போ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா அது ஒரு காரணம் கிட்னி ஃபெயிலியருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணி இது வராமல் தடுக்கலாம்? இது மட்டும் கிடையாது, டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தால் கண் பார்வைகள் கம்மியாயிடும், அதுக்கு பேர் டயபெட்டிக் ரெட்டினோபதியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நர்வ்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும், அதுக்கு பேர் டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிட்னிக்கு மேலே வரும், டயபெட்டிக் நெஃப்ரோபதி சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலில் டயபெட்டிஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் யுனானி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு டயபெட்டிஸ்க்காக ஒரு மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது. அந்த HbA1c சொல்லுவாங்க, 3 மாதம் வரையே ஒரு ரெகுலர் டெஸ்ட் பண்ணாலும், யுனானி மெடிசன்ஸ்லேயே ஒரு 3 months மெடிசன் சாப்பிட்டாலும் அன்கண்ட்ரோல் சுகர் வந்து நார்மல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹர்பல் மெடிசன்ஸ்லேயே வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ். யாராவது அலோபதிக்கில் வந்து இன்சுலின் எடுத்துகிட்டு இருக்காங்க, டேப்லெட் ஃபார்ம் எடுத்துகிட்டு இருக்காங்கனாக்கா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக சுகர் நார்மல் ஆகிட்ட அப்புறம் அலோபதிக் மெடிசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, சுகர் வரதுக்கு எத்தனையோ காசஸ் இருக்குது. என்னன்னாக்கா, நீங்கள் வந்து கரெக்டாக வேலை செய்யலை, கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணல, கரெக்டாக நீங்கள் டயட் பண்ணல, ரொம்ப வந்து ஆன்சைட்டி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குனாக்கா சுகர் லெவல் அன்கண்ட்ரோல் ஆகலாம். ஸோ அதுக்காக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெடிசன்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு டிவி உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபுல் டே பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி ஒர்க் ஃபுல் டே உக்காந்துக்கிட்டே செய்கிறது, மினிமம் 10,000 ஸ்டெப்ஸ் பர் டே நீங்கள் வாக் பண்ணும், அது கம்பல்சரி சுகருக்காக. ஏன்னா நீங்கள் வாக் பண்ணாலே இன்சுலின் ஃபார்மேஷன் ஆகும், குளுக்கோஸ் லெவல் நார்மல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு மெயின்டைன் கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இருந்தாலும் சுகர் ஏறிடும். நீங்கள் வந்து எதுவுமே சர்க்கரை ஐட்டம் சாப்பிடல, ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா சுகர் லெவல் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அதே மாதிரி 8 hours நைட்டில் கம்பல்சரி தூங்கணும்.
இப்போ என்னன்னாக்கா எல்லாமே சம்பாதிக்கிறதுக்காக நைட்டில் வந்து ஒர்க் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே பார்த்தா சுகர் லெவல் பிரச்சனைகள் இருக்கும், ப்ளஸ் இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் தான் செய்யணும். இதனாலே அப்நார்மல் ஆனால் தான் டயபெட்டிஸே வருது. ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் ப்ளஸ் வந்து சுகர் சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க டயபெட்டிக் பேஷண்ட். கேட்டுகிட்டே இருந்தால் இல்லை டாக்டர் வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டெய்லி கொஞ்சம் தான் சாப்பிட்றேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அவங்க கண்டிப்பாக டயட்டில் ஒயிட் சுகர் இருக்கும் எப்போவுமே. இல்லை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒயிட் சுகர் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்கன்னாக்கா கண்டிப்பாக சுகர் லெவல் வந்து நார்மல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சுன்னா ஒரே சொல்யூஷன் அப்படின்னா டயாலிசிஸ் அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியுது. அது வேற வழி இருக்கா அது கியூர் பண்ணுறது? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஸ்டேஜஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், இந்த 3 ஸ்டேஜுக்குள்ளே வந்து கிரியேட்டினின் 5க்குள்ளே இருக்கும், யூரியா 100 இருக்கும். இந்த டைம் வந்து யுனானி ஹர்ப்ஸில் நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்லா மெயின்டெனன்ஸ்க்காக நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக, கிட்னிக்கு ஹெல்த்தியாக வைக்கிறதுக்காக, ஒரு நேச்சுரல் பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து கிடையாது. இந்த யுனானி மெடிசன்ஸ் வந்து 3500 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக எதுவும் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தாலும் கிட்னியோடைய ஸ்ட்ரக்சர், கிட்னி பற்றி டிஸ்கஷன், ப்ளஸ் வந்து அதோடைய ஃபங்க்ஷனுடைய டிஸ்கஷன், ப்ளஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட், பிளட் பியூரிஃபிகேஷனுக்காக மெடிசன்ஸ், இது எல்லாமே யுனானி மெடிசன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. வேற தெராபிஸ்ட்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்ல ஆயுர்வேதாலே, சித்தாலே, ஹோமியோபதிக் போய் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வர்ற பேஷண்ட் வந்து கிரியேட்டினின் 5க்கு மேலே இருக்கு, யூரியா 100க்கு மேலே இருக்காங்க, ப்ளஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிம்டம்ஸ் வந்து வந்துடுச்சு, ரொம்ப வாமிட்டிங், நோசியா, ப்ரீத்திங் ப்ராப்ளம், சஃபோகேஷன் இருக்குது, அந்த டைம் தான் டயாலிசிஸ் தேவைப்படும். இல்லை பேஷண்ட்டுக்கு வந்து அவ்வளோ சிம்டம்ஸ் இல்லை, ஒன்லி கிரியேட்டின் மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, யூரியா கிரியேட்டினின், அப்போது யுனானி மெடிசன்ஸில் வந்து சான்சஸ் இருக்குது. பிளட் பியூரிஃபிகேஷன் தான் டயாலிசிஸ் சொல்லுவாங்க. டயாலிசிஸில் என்ன செய்வாங்க, ரத்தம் சுத்தம் சேருவாங்க. அந்த காலத்தில் ஹர்பல் மெடிசன்ஸ் கொடுத்து ரத்தம் சுத்தம் செய்யறதுக்காக மெடிசன்ஸ் இருக்குது. அந்த மெடிசன்ஸ் கொடுத்தாலே ஓரளவுக்கு யூரியா கிரியேட்டினும் கம்மியாக சான்சஸ் இருக்கு. ஆனா இது கூட பேஷண்ட் வந்து அந்த டயட் செய்யணும், அது கம்பல்சரி. நீங்க வந்து டயட்ல வந்து இந்த புரோட்டீன் டயட் சொல்றாங்க பாருங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி புரோட்டீன் டயட் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க யுனானி மெடிசன் சாப்பிட்டா ஓரளவுக்கு டயாலிசிஸ் இல்லாம, டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லாம காப்பாடுறதுக்கு சான்சஸ் இருக்கு, மெயின்டெனன்ஸ் இருக்கு. இது கிளைம் கிடையாது. ஆனா we have lot of patients, we have lot of results. ஆனா இது கூட some patients என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல வருவாங்க, எல்லாமே சிம்டம்ஸ் இருக்கும். அந்த டைம் நானே வந்து உங்களுக்கு டயாலிசிஸ்க்காக தான் ரெஃபர் பண்ணுவோம். இப்போ நான் வந்து யுனானியில டாக்டர் ஆஃப் மெடிசன் படிச்சிருக்கேன், MD சொல்லுவாங்க. அலோபதிக்ல போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமா இன் எமர்ஜென்சி மெடிசன்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ எமர்ஜென்சி டைம்ல எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும். ஆனா கிரானிக் டிசீசஸ்க்காக யுனானி மெடிசன் பெஸ்ட், இனிஷியல் ஸ்டேஜ்க்காக யுனானி மெடிசன் பெஸ்ட். சம் பேஷண்ட்ஸ் வராங்க ப்ராக்டிக்கலாக கிரியேட்டினின் 13 இருக்குது, கிரியேட்டினின் 14 இருக்குன்னு சொல்லி வராங்க. ஸோ அந்த டைம் என்ன சொல்லுவாங்க, இல்லை டாக்டர் நாங்கள் வந்து டயாலிசிஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து அப்படியே இருப்போம், நீங்கள் வந்து மருந்துகள் கொடுங்க, நாங்கள் வந்து சாப்பிட்றோம். அந்த டைமில் ஓகே உங்களுடைய இஷ்டம், நாங்கள் சஜஷன் கொடுத்துட்டோம், நாங்கள் மருந்து கொடுக்குறோம். அந்த டைமும் கிரியேட்டினின் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 15 days மெடிசன்ஸ்ல கிரியேட்டினின் 13 7 ஆகிற பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. கிரியேட்டினின் 7 2.9 ஆகிற கிரியேட்டினின் எத்தனை பேஷண்ட்ஸ் உடைய ரிப்போர்ட்ஸ் தான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், அது நீங்க பார்க்கலாம். இப்போ அலோபதியில் வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தமா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட் வந்து அலோபதி ஒரு சித்தார் ஏதோ ஒரு சிகிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது யுனானியும் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லதா? ஆமா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் அலோபதிக்கே நினச்சிக்கோங்களேன், அலோபதிக்கு டயபெட்டிஸ்க்காக மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ப்ளஸ் ஹீமோகுளோபின் கம்மியாகனா இந்த ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, எரித்ரோபாய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, கால்சியம்காக ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து சொல்லிங் ஏதாவது இருந்தால் லாசிக்ஸ் அந்த டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மெடிசன்ஸ் ஆல்ரெடி பேஷண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறது இல்லை. நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த மெடிசன்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், கூட ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, யுனானி மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. யுனானியில் வந்து என்னன்னாக்கா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக, ரத்தம் சுத்தம் செய்யறதுக்காக, ஒரு ஹெல்த்தியாக வைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் இருக்குது. சம் பேஷண்ட்ஸ் இல்லை டாக்டர் நான் ஆரோதாவது நான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆல்ரெடி இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன்னாக்கா உங்களுடைய இஷ்டம். சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் யுனானி மெடிசன்ஸில் இல்லை. ப்ளஸ் நாங்கள் ஃபார்முலேஷன் செய்கிறோம் இல்லையா, அது ரொம்ப சேஃப். அதில் நாங்கள் நான்வெஜ் யூஸ் பண்ண மாட்டோம், எந்த மாதிரியும் கிடையாது. ஸோ இது வந்து எங்களுடைய ஃபேமிலியோடைய ஃபார்முலா. ப்ளஸ் இந்த ஃபார்முலாஸ் வந்து வேரியஸ் யூனிவர்சிட்டிஸில் நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். மദ്രാസ് யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், ஜெயனுல் ஆபிதீன் மலேசியா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கோம், அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலேஷன் என்னன்னாக்கா ஒரு கோடட் ஃபார்முலா, இதுக்குள்ள ரிசர்ச் ஆயிருக்கு, ப்ளஸ் சேஃப் மெடிசன்.
உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் கிடைக்கும் தவிர இதனால சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்து கியூர் ஆனவங்க ரெக்கார்ட்ஸ் இருக்கா? ஆக்சுவலி கியூர் வேர்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஆஸ் பர் நான் சொன்னேன் மெடிக்கல் டெர்மினாலஜிஸில் வந்து இந்த கியூர் வேர்டுனாக்கா பின்னும் வந்து எப்போவுமே அந்த வியாதி வராமல் இருக்கிறது தான் கியூர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா அலோபதிக்லேயும் கியூர் கிடையாது, எல்லாமே மெயின்டெனன்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ டயபிட்டிஸ் வந்துருச்சுனாக்கா டயபிட்டிஸ்க்காக மெயின்டெனன்ஸ்க்காக தான் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, பிபிக்காக மெயின்டெனன்ஸ்க்காக மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ மெடிசன் நீங்கள் சாப்பிட்றீங்கனாக்கா எல்லாமே நார்மல் ஆகிடும். மேபி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிபி ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து எத்தனையோ பேஷண்ட் ப்ராக்டிக்கலாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க பேஷண்ட் கம்ப்ளீட்டாக ரீகவர் ஆகிற பேஷண்ட் இருக்கிறாங்க. ஆனால் அதே பேஷண்ட்க்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பின்னும் யூரியா கிரியேட்டின் ஃப்ளக்சுவேஷன் ஆயிருக்கு. ஸோ அகைன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேஷண்ட் இருக்கிறாங்க ஒரு 2 இயர்ஸ் அவங்க வந்து சம் பேஷண்ட் டயாலிசிஸ்லேருந்து வெளியே வந்த பேஷண்ட்டும் இருக்கிறாங்க, அவங்க மெடிசன் சாப்பிட்டு விட்டுறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், முதல்ல ஒரு 1 மந்த் மெடிசன் சாப்பிடுங்க, ப்ராக்டிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள். எப்படி உங்கள் யூரியா கிரியேட்டினின் டவுன் ஆகுது, உங்களுக்கு இந்த ஜிஎஃப்எல் லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டயாலிசிஸோ கம்மியாக பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா பேஷண்ட் வந்து கரெக்டாக டாக்டர்ஸ் உடைய வார்த்தைகள் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அவங்க நல்லா ஆகிட்டா என்ன நினைக்கிறாங்க, இல்லை இதுக்கு மேலே நாங்கள் வந்து டயட் பண்ணுறது பிரயோஜனமே இல்லை, நாங்கள் வந்து எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லி எத்தனையோ பேஷண்ட் இருக்காங்க. யூரியா கிரியேட்டின் கம்ப்ளீட் நார்மல் ஆகிட்ட அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, பிரியாணி வந்து சாப்பிடுவாங்க. அது நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி பின்னும் வந்து யூரியா கிரியேட்டின் இன்க்ரீஸ் ஆனால் அந்த டைம் அகெயின் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ டயட் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் என்னென்ன மாதிரியான உணவுகள் அவர் எடுத்துக்கணும்? டயட் சம்மந்தம் எப்படின்னாக்கா பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டயட் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் காமன் டயட் பேஷண்ட்டுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜில், இங்கிலீஷில், நாங்கள் வேறு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் நாங்கள் டயட் சார்ட் ப்ளஸ் யூடியூப்லேருந்து நான் வந்து ஒரு சேனலில் எங்களுடைய சேனலுடைய லிங்க் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அதில் ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே நான் சொல்லியிருப்பட்டிருக்கேன், என்ன எப்படி சாப்பிடணும், என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஷார்ட் என்னன்னாக்கா ப்ரோட்டீன் டயட் தான் பிரச்சனை. ப்ரோட்டீன் தான் மெட்டபாலிசம்க்கு ஆகிட்ட அப்புறம் கிரியேட்டின் தான் மாறும், பிளட்டில் வருது. ஸோ ப்ரோட்டீன் எதில் ஜாஸ்தி இருக்கோ அது சாப்பிடக்கூடாது. எதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குனாக்கா நான்வெஜ், சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, இதில் ஹை ப்ரோட்டீன். அதே மாதிரி வந்து எக்கு ஹை ப்ரோட்டீன். அதே மாதிரி நட்ஸ், இந்த பாதாம், பிஸ்தா, டேட்ஸ் சாப்பிட்றது, இதில் ஹை ப்ரோட்டீன். அதே மாதிரி இங்கே பார்த்தா ப்ரோட்டீனில் வந்து நாங்கள் சாப்பிட்ற தால் சொல்கிறோம்ல, பருப்பு ஐட்டம், அது ஹை ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டா கண்டிப்பாக கிரியேட்டின் ஏறும். ஏன்னா கிட்னி வந்து அந்த ப்ரோட்டீன் ஃபில்டர் பண்ணாது. ஸோ அதுக்காக இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பொட்டாசியம் டயட், பொட்டாசியம் எதில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா வந்து பொட்டாட்டோ இருக்குது, அதே மாதிரி நட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கோகோனட் இருக்குது, டொமேட்டோ, ஸோ பிரிஞ்சால், இதில் வந்து ஹை பொட்டாசியம் இருக்குது. அதனால ஹை பொட்டாசியம் உடைய ஃப்ரூட்ஸ், ஹை பொட்டாசியம் உடைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்கள் பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். பேஷண்ட்டுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் டிசைட். சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து யூரினில் ப்ரோட்டீனும் போகும், இனிஷியல் ஸ்டேஜில் யூரினில் ப்ரோட்டீன் போகும், அதுக்கு பிறகு ப்ரோட்டீன் யூரியா சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் ஸ்லைட்டாக ப்ரோட்டீன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். அது நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க. பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்ஸ் நீங்கள் அமிச்சா பேஷண்ட்டுக்கு ஃபோனில் பேசி எல்லாமே டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டயட் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நாங்கள் வந்து முதல்ல டயட் எல்லாம் அனுப்பிச்சிடுவோம் பேஷண்ட்ஸ்க்கு. சம் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போனோம் அப்படின்னா டேரெக்டாக எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து வாணியம்பாடியில் இருக்குது, டேரெக்டாக வந்து விசிட் பண்ணால் தமிழ்நாடுனாக்கா. அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறாங்க, அவங்க டேரெக்டாக வீடியோ கால் பண்ணி பேசி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு மருந்து நாங்கள் கூரியர் மூலமாக அனுப்பிச்சிடுறோம். நம்ம ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்கள் இப்போ அவங்க கிட்னியை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். கிட்னியை தவிர்த்து எல்லா நோய்களுமே வந்து முடியறது கிட்னியில் தான் இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக பார்த்துக்கணுன்னா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்? ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா இந்த மொபைல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஏன்னா இதுதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஆனால் இதில் வந்து பெனிஃபிட்ஸும் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் இதே வந்து ஒரு மெயின் வந்து ஹெல்த்துக்கு காரணங்கள் இருக்குது. ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த மொபைல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வாக்கிங் பண்ணுற மாதிரி பேஷண்ட் நல்லா வாக்கிங், ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நாங்கள் என்னன்னாக்கா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து செகண்டரியாக பார்க்குறோம். இப்போ ஜங்க் ஃபுட் வந்துடுச்சு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு ரொம்ப வந்து நாங்கள் என்னன்னாக்கா பேக்கெட் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். டைமில் வந்து கரெக்டாக 8 hours நைட்டில் தூங்கணும். மார்னிங்கில் தூங்க பிரயோஜனம் கிடையாது, நைட்டில் கண்டிப்பாக 8 hours தூங்கணும். இனிஷியலில் ஏதாவது சிம்டம்ஸ் வந்துட்டால், சம் மயக்கம் வந்துடுச்சு, ரொம்ப வந்து பால்பிட்டிஷனாக இருக்குது, ஸ்வெட்டிங் வருது, பசி கண்டிப்பாக இல்லைனாக்கா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து யூனானி ட்ரீட்மெண்ட்காக யூனானி டாக்டருக்கு காண்டாக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அலோபதிக் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்க்காக எமர்ஜென்சிக்காக ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட். இனிஷியல் ஸ்டேஜில் ஹர்பல் மெடிசன்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் அந்த பிரச்சனை பர்மனெண்ட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஏதாவது வியாதி இருந்தால் யூனானி மெடிசன்ஸ் வந்து
பியூர் ஹர்பல், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. இனிஷியல் கேஸ்க்காக வந்து ரொம்ப மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தால், வேறு மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தால் பிரச்சனைகள் ஜாஸ்தி வரும். ஸோ கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து கிரியேட்டினின் வந்து 2 தானே இருக்குது, 3 தானே இருக்குது, ரொம்ப கிரியேட்டினின் ஜாஸ்தி ஆகிட்ட அப்புறம் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இம்மிடியட்டாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். யுனானி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். டயாலிசிஸ்க்கு வர பேஷண்ட் ஆல்ரெடி வந்து டயாலிசிஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 6 மந்த் ஆகிடுச்சினாக்கா சப்ளிமெண்ட்டாக யாராவது மெடிசன்ஸ் எடுக்கணும்னு நினச்சா அவங்க வந்து யுனானி மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நீங்கள் தான் எல்லாமே முயற்சி செய்யணும், தவிர வேறு ஆளை நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியாது. ஓகே சார், நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்கள் கூட இந்த ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.